பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு தாலா முஃமின்களுக்காக மறுமையில் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது? ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அல்லாஹு தாலா கூறியதை கூறினார்கள். அல்லாஹு தாலா தனது அடியார்களுக்காக இப்படிப்பட்ட சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலும் அப்படிப்பட்ட சிந்தனைகள் வந்திராது. அப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்துள்ளான். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு சாட்டையின் நுனியளவு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது முழு உலகை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் ஏராளமான நேமத்துகளும் அருட்கொடைகளும், வகை வகையான உணவுகளும், கனி வர்க்கங்களும், விதவிதமான ஆடைகளும், விதவிதமான கூடாரங்களும், விதவிதமான அரியணை ஆசனங்களும் சொர்க்கவாதிகளுக்கு பரிசாக தரப்படும். இருந்தாலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயத்தை கூறினார்கள். அபூ சயீத் ஹுத்ரி ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை அறிவிக்கிறார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பின்னால் ஓர் அழைப்பாளர் இப்படி அறிவிப்பு செய்வார், சொர்க்கவாசிகளே, இனி இந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. இரண்டாவதாக சொல்லப்படும், இங்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், உங்களுக்கு நோய் என்பதே கிடையாது. மூன்றாவதாக சொல்லப்படும், நீங்கள் வாலிபர்களாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு வயோதிகம் என்பதே கிடையாது. நான்காவதாக சொல்லப்படும், இங்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், உங்களுக்கு கஷ்டம் என்பதே கிடையாது. ஆக வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.